ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்குவாட் ரிவ்யூ. இந்தியன் டெஸ்ட் டீம் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். இன்னைக்கு இந்தியன் டீமோட ஸ்குவாடை தான் ரிவ்யூ பண்ண போறோம் பிடாக். அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிடாக், கயானா அமேசான் வாரியர்ஸ் ஃபைனல்ஸ் போயிட்டீங்க. செகண்ட் டைம் டைட்டில் டிஃபென்ஸுக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்தியன் டெஸ்ட் டீம் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சுப்மன் கில் கேப்டன், கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த், சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுதார், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிரார் கெட்ஸ் அ சான்ஸ் நவ், தேவ்தத் படிக்கல் அண்ட் சாரான்ஷ் ஜெயின் அவரோட மேடன் டெஸ்ட் ஸ்குவாடோட என்ட்ரி இந்தியா காலப் கிடைச்சிருக்கு. ஓவர் டு யூ பிடாக். நல்ல டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சம்டைம்ஸ் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும். இப்போ ஒரு சிலர்லாம் எப்படின்னா, இவன் எப்படி உள்ள வந்தான், அவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு கேக்குறாங்க. வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருந்தா வாஷிங்டன் சுந்தர் would have walked into the team because Gambhir has got lot of faith in Washington Sundar's capabilities, and Washington Sundar was the main reason where India squared the series in England after he played that vital knock in the last test match. Our 100%. matches, Liu, he has not got enough opportunities with the ball. He has not been given long spells. He has not been given 20 or 25 overs every day like other spinner does. வாஷிங்டன் சுந்தர் நீங்க குறை சொல்ல முடியாது. ஸோ அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கம்பீரோட டெம்ப்ளேட் என்னன்னா, எப்பவுமே வாண்ட்ஸ் டெப்த் இன் த பேட்டிங். எல்லாரோட கோச்சிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ அவரோட கோச்சிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லையும் வாண்ட் த டெப்த் டு பி ஆடட். இப்போ சரண் எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஓகே, இப்போ அவர் 97 இன்னிங்ஸ்ல 188 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 54.3. எவ்ரி விக்கெட்ஸ் ஓவர்ஸ் இஸ் பிக்கிங் அப் விக்கெட்டுக்கும் போது தட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். 85 இன்னிங்ஸ்ல 2223 ரன்ஸ் அட் an average of 31. who bats number 8 is a definite asset for you. 1450 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓகே, அஸ்வின் மாதிரி ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அஸ்வின் has got 5 test hundreds to his credit. Obviously அவரோட bowlingகாக he can walk into the team, but it gives you the different dimension. ஜடேஜா அப்படின்னா ஒரு 2-in-1 கிரிக்கெட்டர். Yes, on many occasions with the bat. Ashwin எப்படின்னா, he has played a support role. Sometimes he has played some stellar knocks. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் டிரா பண்ணா பாருங்க, அனுமவியாரியோட நின்று அது மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. போது அந்த டெம்ப்ளேட் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு பாக்குறாங்க. நாளைக்கு ஜடேஜா போன அப்புறம் எனக்கு எப்படின்னா, அவரை மாதிரியே ஒருத்தர் போலிங் போட்டுட்டு அவர் லெவலுக்கு பேட்டிங் இல்லைன்னு ஒரு 20 ரன் தேத்தக்கூடிய பேட்ஸ்மேன், தட் இஸ் மானவ் சுத்தார். மானவ் சுத்தார் சரண் ஜெயின் அகெயின் கையில இருந்து விருன்னு போகும் பாலு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நிறைய பேர் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாம இவன் யாரா அவன் சரண் ஜெயின் ஐபிஎல் ஆடுனது இல்லை. எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்க, ஐபிஎல் நீங்க ஆடலைன்னா எப்படா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவேன்னு கேக்குறாங்க எல்லாரும். என்னடா பேசுற, ஐபிஎல்ல ஒரு வருஷம் ஆடல அவனை கொண்டாந்துருக்காங்க, என்ன நீ மல்லு கட்டுறன்றாங்க. ப்ளீஸ் டோன்ட் மிக்ஸ் ஃபார்மேட்ஸ் தட் அட் ஆல். That boy has performed, he deserved to be there அப்படிங்கும்போது நிறைய கேள்விகள். இவன் ஏன் இல்லை, அவன் ஏன் இல்லைன்னு. தேவதத் படிக்கலோட ரெக்கார்டை நான் சொல்லட்டுமா, இல்லை நீங்க இந்த வருஷம் போன வருஷம்லாம் பார்த்துருக்கீங்களா? பேட்டை எடுத்தால வச்சு நொறுக்கி இருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆகிப் நபி இஸ் தி ஒன்லி question where people doesn't have answers. Gambhir has answered that, saying that he feels something very special in Gurnoor Brar than ஆகிப் நபிங்கும் போது that has to be respected. ஆகிப் நபி ஒருத்தர் தான் எனக்கும் வருத்தம். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்த ரஞ்சி டிராபி அடிக்கும் போது நம்ம எல்லாம் இந்த யூடியூப் சேனல் இருக்குமான்னு தெரியாது. நம்ம யூடியூப் சேனல்ல இருக்காது. ஓகே, ஆனஸ்டா சொல்றேன். அப்படிங்கும் போது அந்த ரஞ்சி டிராபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. டாப் விக்கெட் டேக்கர் பை கண்ட்ரி மைல கொஞ்சம் ஒரு 15 ரன் பேட்டிங்ல பெரிய 6 அடிப்பாரு. அப்படிங்கும்போது ஏன்டா அவர் எடுக்க மாட்டேன்றீங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் வச்சிருக்காரு. ஐ ஃபீல் குர்னூர் பிரார் இஸ் மோர் ஸ்கில்ஃபுல், ஹி கேன் போல் மோர் குவிக்கர், நான் அவரை எடுப்பேன்றாருங்கும் போது யூ ஹேவ் டு கிவ் ஹிம் an opportunity to see whether he is right. The test cricket is on slide. இவங்க ஜெயிச்சே ஆகணும்.
கால்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, எஸ்எஸ்சி கொலம்போல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. கால் கண்ணு திரும்ப கால, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்தியா வந்து நீங்க ஸ்குவாடை படிச்சுட்டீங்க, எப்படி பிளேயிங் லெவல் இருக்கும்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு பாருங்க. ஜெய்ஸ்வால் இஸ் கோயிங் டு ஓபன் வித் கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன் at 3, கேப்டன் கில் at 4, ம் 135, Dhruv Churel at 6, Ravindra Jadeja at 7, Manav Sutar at 8. நம்பர் 9ல தான் ஒரே ஒரு கொஸ்டின், அவங்க குல்தீப் ஆடுறாங்களா இல்ல ஷரஷ் ஜெயர் ஆடுறாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின். 10 இஸ் கோயிங் டு பி டிஎஸ்பி சார் சிராஜ். 11 வந்து பும்ரா ஃபிட்டா இருந்தா பும்ரா, பிகாஸ் பும்ரா அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது they have told it is subject to his fitness அப்படின்னு. பும்ரா இல்லைன்னா கிருஷ்ணா நீ வேகனே உள்ள வந்துருவாரு. வெளியில 2 ஃபாஸ்ட் பவுலர் மேல ஆடத்துக்கு ஆடல வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 ஃபாஸ்ட் பவுலரே ஆடாதன்னுவேன். ஆ என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன், குல்தீப்பையும் ஆடிட்டு சரண் ஜெயினையும் ஆடிட்டு, இப்போ உங்களுக்கு வந்துட்டு பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேன் நானு. சிராஜை மட்டும் ஆடிட்டு, பும்ரா கேனாட் போல் லாங் ஸ்பெல்ஸ், ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, தட் ஒன் ஃபாஸ்ட் பவுலர் ஹஸ் டு புல் லாங் ஸ்பெல்ஸ்ங்கும் போது, ஐ வுட் ராதர் prefer சிராஜ் and give பும்ரா ரெஸ்ட் if he's 50-50. I don't want to rush him. நீங்க ஆடுறது இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறீங்க, ஃபாஸ்ட் பவுலர்லாம் வந்து பிக்சருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் காலில் அப்படிங்கும் போது, பும்ரா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, எந்த அளவுக்கு அவரை நீங்க யூஸ் பண்றீங்க, 3 ஸ்பின்னரை தாண்டி சிராஜை தாண்டி, இஃப் யூ வாண்ட் பும்ரா டு ஸ்ட்ரைக் யூ ஆர் இன் அ ப்ராப்ளம் இன் கால் வேர் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டசன்ட் ரியலி கம் இன்டு த பிக்சர்ன்றதுனால என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவேன். பட் அவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. வெளியில வந்து குர்னூர் பிரார் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கல் இருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து பும்ரா ஆர் பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் ஆர் சரத் ஜெயின், இதுதான் பிளேயிங் லெவனா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல பிராருக்கு சான்ஸ் இருக்கு, படிக்கலுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல குல்தீப் ஆடுவாங்களா, இல்ல சரண் ஜெயின் டெபு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். நீங்களே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எசன்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க. திரும்ப தான் போறது விக்கெட் நிறைய. ஸோ 100% வந்து இந்தியாவோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஸோ மை பிக்கெஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி போலிங் காம்பினேஷன் கூட ஓகே பிடாக். இப்போ வந்து இந்தியாவில் நடந்த டெஸ்ட் விக்கெட் திரும்பும் போதே இந்தியா கஷ்டப்பட்டாங்க. 2-0 3-0 ஒயிட் வாஷ் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இக்கட்டான பொசிஷன்ல டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போறாங்க. So the expectation is going to be roof high in terms of how they are going to handle these spinners in Sri Lanka. ஸோ நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் 100% ட்ரூ. மேபி அந்த விக்கெட்டை பொறுத்து அன்னைக்கு தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா மீடியம் பேசர் ஆடலாமா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடலாமா. பிகாஸ் ஆல் தீஸ் ஸ்பின்னர்ஸ் கேன் பேட். ஈவன் குல்தீப் கேன் பேட். சாரான்ஷ் ஜெயின் நல்ல பேட்ஸ்மேனு, டீசென்டான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட், அவரு நல்லாவே விளையாடுவாரு. இன்ஃபேக்ட் ரவீந்திர ஜடேஜா கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, குல்தீப் யாதவ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஸ்பின் டாமினண்டா தான் போறாங்க பிளேயிங் லெவன் வைஸ். பேட்டிங் ஆர்டர்ல நீங்க சொன்னதுல எந்த சேஞ்சுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி 2 பேருக்கு வந்து சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் போட்டிருக்காங்க. ஸ்டார் இருக்கு பேரு மேல. சாய் சுதர்ஷன் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருக்குமே இருக்கு. தே ஆர் ஸ்டில் இன் சிஓஇன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ரீசெண்டா நம்ம கோச்சஸ்ல ஒருத்தரும் போயிட்டு வந்திருக்காரு சிஓஇக்கு. ஸோ அவருமே வந்து சாய் சுதர்ஷன் அங்க பாத்திருக்காரு. ஸோ ப்ராபப்ளி தேர் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் த டூர் தான் நானுமே ஃபீல் பண்றேன். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் 100% நீங்க சொன்னது மாதிரி தான் போறாங்க நானுமே ஃபீல் பண்றேன். இட் இஸ் கோயிங் டு பி ஸ்பின் டாமினன்ட். பட் த பிக்கெஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவ் ஆர் தே கோயிங் டு ஹேண்டில் ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ். ஸ்பின்னிங் விக்கெட்ஸ்ல என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்க பேட்டர்ஸ்? அதாவது இந்தியாவோட ப்ராப்ளம் வந்து has been unfortunately defending the ball on the front foot. ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க ஆடும்போது ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் டிஃபென்சிவ் டெக்னிக்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். இதுல ஒரே ஒரு இது என்னன்னா, ஹெராத் மாதிரி ஒரு ஆளு, ஹெராத் போனதுக்கு அப்புறம் அந்த வாய்டை யாரும் ஃபில் பண்ணல. ஓகே, முரளி போன அப்புறம் அதை ஹெராத் எடுத்துட்டாரு. நாள் முழுக்க ஒரு 2 போட்டுனே இருப்பாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 2 என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட்டிங் ரோல் போடுற ஒரு தில்ருவான் பெரேரா அப்படின்னு நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருப்பாரு, நல்ல பிக் ஃபிங்கர்ஸ் உருன்னு போகும். ஒரு 2 அவர் ரன்னு கொடுக்க மாட்டாரு, ஒரு 2 கிளீன் பண்ணிருவார் ரங்கநாயராத்த. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளீன் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரும் சரி, அந்த பக்கம் ரன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்பின்னரும் அந்த லெவல்ல இல்ல. ரங்கநாயக், முரளிதரன் அந்த ஜெனரேஷன்ல வந்து அன்பார்ச்சுனேட்டா இல்லங்கும் போது இந்தியா ஷுட் நாட் பி யூசிங் ஸ்லீப் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து தப்பு பண்றாங்க.
trying to get your bat in front of your pad. Bat எதுக்குடா உனக்கு கொடுத்துருக்க? எல்பிடபிள்யூ சேவ் இது பண்றேன்னு சொல்லிட்டு பேட்ல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்து நீ இப்ப என்ன பண்ணுவாங்க, பால் திரும்புது அப்படிங்கும் போது இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரைட் ஹேண்டர் டிஃபென்ஸ் ஆடுறீங்கன்னா பேடுக்கு முன்னாடி பேட்டை கொண்டு வரணும்னா உங்களோட டவுன் ஸ்விங் கம் இன் அன் ஆங்கிள். டவுன் ஸ்விங் cannot கம் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பால் திரும்புதுங்கும் போது when you are trying to get your downswing in an angle, கரெக்டா நீங்க எப்படி போய் மாட்டுவீங்க, இந்த ஆடு தலையை கொடுக்கும் பாருங்க கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் வெட்டுற மாதிரி. சோ இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா, மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் கீப் யுவர் என்ன சொல்றது, லெஃப்ட் லெக் இன் line with your middle and leg stump, and then the downswing in defense coming in straight lines closer to bat and pad. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், பால் திரும்பும் அப்படிங்கும் போது பால் பட்டு பேட்ல அடிச்சுதுன்னா அவுட் ஆக மாட்டீங்க, பால் திரும்பும். அப்போதான் என்ன பண்ணுவாங்க, வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து பேட்ல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிஃப்ட் பண்ண பார்ப்பாங்க பாலை பேட்ஸுக்கு. தென் இட் வில் ஓப்பன் அப் தி ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த லெக் சைடு. ஸோ இப்போ இவங்க என்ன பேட்டை கொண்டு போய் இப்படி நீங்க ஆடும்போது தான் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, when you're trying to get the bat in front of your pad, smothering the spinபாங்க. அதாவது உங்க பேட் பொசிஷன் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் பால் டிஃபென்ஸ் பட்டு கீழே விழும், ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால். இப்படி டிஃபெண்ட் பண்றது. நீங்க பேடுக்கு முன்னாடி இப்படி எடுத்துன்னு போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ பிளே வித் ஹார்ட் ஹேண்ட்ஸ். பவுன்ஸ் உங்களை டிஃபீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸ்ப்ளைஸ் ஆஃப் த பேட்ல படும், இல்ல கிளவுஸ்ல பட்டு ஷார்ட் லெக்ல வாங்கிப்பீங்க. இப்ப இந்தியா எப்படி இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சர்ப்ரைசிங்லி இந்தியாவெல்லாம் நீங்க ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட்லாம் அந்த காலத்துல கங்குலி, டெண்டுல்கர், லக்ஷ்மண் இவங்கெல்லாம் டிராவிட்லாம் இருந்த போது ஷார்ட் லெக்லாம் அவுட்டே மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்சிவ் டெக்னிக் நீங்க கத்துக்கணும். யூ கேன் ஜஸ்ட் கெட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு டிஃபெண்ட். இப்ப டிஃபென்சிவ் டெக்னிக்கே தப்பா இருக்கு. என்ன பண்றான், எல்பிடபிள்யூ நான் ஆகக்கூடாது, ஏன்னா திரும்புற விக்கெட்ல எப்படா எல்பிடபிள்யூ ஆவ, ஒரு காமன் சென்ஸ் யோசிச்சு பாருங்க. பால் நேரா கீழே வர்றதா மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு எல்பிடபிள்யூ வரும். பால் திரும்புதுங்கும் போது நீ எல்பிடபிள்யூ ஆஃப் ஸ்பின்னர் அவுட் சைட் ஸ்டம்ப் போட்டு திரும்புறான், இட்ஸ் கோயிங் டு லீவ் த லெக் ஸ்டம்ப். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் விக்கெட் போடுறான் அப்படின்னா பால் பட்டு திரும்புதுன்னா இட்ஸ் கோயிங் டு லீவ் த ஆஃப் ஸ்டம்ப். யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் அவுட் எல்பிடபிள்யூ அன்லெஸ் அதர்வைஸ் ஆங்கிள் ரீட் பண்ண தெரியல. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வைட் ஆஃப் த கிரீஸ் அண்டர் கட் பண்றான்னா அப்ப கரெக்ட். அண்டர் கட் பண்ணும்போது வேணா யூ கேன் ட்ரை அண்ட் கெட் யுவர் பேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேட். அவன் கன்வென்ஷனலா க்ளோஸ் டு த கிரீஸ் பாலை ட்ரிப் பண்ணி ஸ்பின் பண்றான் வெளியிலங்கும் போது நீ பேட்டை கொண்டு வந்தீங்கன்னா த மோஸ்ட் காமன் டிஸ்மிசல்ஸ் ஃபார் யூஸ் நாட் எல்பிடபிள்யூ அண்ட் போல்ட். அப்போ உனக்கு என்ன அப்படி எடுத்துன்னு போய் ஸ்லிப்ல அடிக்கும், இல்ல பவுன்ஸ்ல பீட் பண்ணினா ஷார்ட் லெக்ல விழும். இந்தியாஸ் டிஸ்மிசல் ஹஸ் பீன் லைக் தட் அண்ட் யூ ஆர் கெட்டிங் கிளீன்ட் அப் பை சாண்ட்னர், நஜாஸ் பட்டேல், சைமன் நார்மர் எப்படி எடுத்தாரு உங்களை போது உங்களுக்கு. அப்படிங்கும் போது India has to make sure no matter what I spoke about the threat of Herat or that class is still not existing. They have to find a way how to improve their defensive technique. லூஸ் பால்ஸ்லாம் போட்டிங்கன்னா அடிச்சிருவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப ஒவ்வொன்னா பதில் சொல்லுங்க. ஓகே, இதுல ஜெய்ஸ்வால் ஸ்வீப் பண்ணுவாரா? மாட்டாரு. ஒரு இஸ் a conventional sweeper or can sweep? இல்ல பெருசா டெஸ்ட்ல பண்ணி பார்த்தது இல்ல, அதனால சொன்னேன். கரெக்ட். கேஎல் ராகுல் ஸ்வீப் பண்ணுவாரா? ஓகே ஓகே டெஸ்ட்ல ஓகே அவ்வளவு. சாய் சுதர்ஷன் ஸ்வீப் பண்ணுவாரா? இல்ல பெருசா இல்ல. இல்ல ஸ்வீப் பண்ணுவாரா? இல்ல பெருசா இல்ல. பண்ட் ஸ்வீப் பண்ணுவாரா? மேபி ஸ்லாக் ஸ்வீப் பண்ணலாம், பட் கன்வென்ஷனல் ஸ்வீப் எனக்கு தெரியல. கீழே தள்ளுவாரான்னு தெரியல பால். சூரஜ் ஸ்வீப் பண்ணுவாரா? இல்ல நான் பார்த்தது இல்ல. ஜடேஜா ஸ்வீப் பண்ணுவாரா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸ்வீப் பண்ணுவாரான்னு கேட்டா தெரியல. அகைன் ஓகே ஓகேஷ். ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன, இறங்கி டவுன் த கிரவுண்ட் தான் அடிப்பாரு. ஆமா. இப்ப இது பண்ட் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஷாட் இறங்கி டவுன் த கிரவுண்ட் தான் அடிப்பாரு. கில் இறங்கி கவர் டிரைவ்ஸ் அடிப்பாரு, மிட் ஆன் மிட் ஆஃப் மேல போவாரு. யூஸ் பண்ணுவாங்க. கேஎல் ராகுலும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இறங்கி டவுன் த கிரவுண்ட் அடிப்பாரு. ஸோ திரும்புற பிச்சில் நீங்க இறங்கி வந்தீங்கன்னா பிச் ஆஃப் த பால் வராம த்ரூ த லைன் இறங்காம வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேஞ்சர் அங்க இருக்கு.
உங்களுக்கு கரெக்ட். முட்டி போட்டு ஃபிளாட் ஸ்வீப் ஸ்கொயர் லெக்ல சூரியகுமார் யாதவ் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்வீப், யூனிஸ் கான் அடிக்கிற மாதிரி ஸ்வீப். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரிப்பரேஷன்ஸுக்கு போறீங்க. என்ன வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேர் யூ நீட் டு அட்ரஸ்? ஓகே, என்ன த்ரெட் சொல்லிட்டீங்க? ஸ்பின்னர்ஸ். ஆமா, கால்ல பயங்கரமா திரும்பும் பட்டு அப்படிங்கும் போது எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கான்? என் பேட்ஸ்மேன் வந்து எந்த மாதிரி ஷாட்டுக்கு எக்யூப் ஆனோம், டிஃபென்ஸ் எப்படி ஆடணும்? இப்ப இதே சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு நான் சொல்றேன், ஸ்மாதரிங் தி ஸ்பின், தாவாங்கட்டை கட்டிக்கும் பவுன்ஸ். அங்க ஆடும்போது வேற மாதிரி ஆடணும் டிஃபென்ஸ். இதுதான் வந்து கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்றதுக்கு போது யுவர் அட்டாக்கிங் ஷாட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் ப்ரிடாமினன்ட். அங்க நீங்க இறங்கலாம், இறங்கி ஆன் த ரேஸ் டமால் அடிக்கலாம் ஹை வெல்டுல ஆஸ்திரேலியாலாம். ஏன்னா பால் பட்டு திரும்பாது, ஒன் ஸ்பின் அவே ஃப்ரம் யூ. பவுன்சிங். ஓகே, பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும். பவுன்ஸை ஜட்ஜ் பண்ணலாங்க போது இப்ப நீங்க 10 நாள் முன்னாடி அங்க போயிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும் கண்டிஷன்ஸை பொறுத்து. இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன எனக்கு த்ரெட், அவன் எப்படி போடுவான், கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு திரும்புது, எவ்வளவு ஆங்கிள் ஆஃப் டேர்ன், ரஃப்ல இருந்து டேர்ன் ஆகுதா, பிச்சில இருந்து மிடில் ஆஃப் த பிச்சில இருந்து டேர்ன் ஆகுதா, பவுன்ஸ் ஹையர் சைடு இருக்கா லோயர் சைடு இருக்கா, இவ்வளவு யோசிச்சுட்டு என்ன மாதிரி ஷாட்ஸ் ப்ரொடக்டிவா இருக்கும் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர், அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், நீங்க ஹவு டு ஸ்மாதர் த ஸ்பின் எப்படி ஆனு, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸோட நீங்க போகணும். அதை விட்டுட்டு நீ வந்து நான் கான்பிடன்ஸ் கொடுக்குறேன், நான் உன்னை பேக் பண்றேன், இப்படி ஆடு, நீ அட்டாக் பண்ணணும்னா நீ அட்டாக் பண்ணு, டிஃபென்ஸ் ஆடனே இருப்பான். 33 பால் டிஃபென்ஸ் ஆடுவான், தப்பாவே ஆடிட்டு இருப்பான் டிஃபென்ஸ். 34வது பால் வாங்கின் போய்டு, 34 பால்ல 7, 117 for 7. So the most important thing is என்ன பொறுத்த வரைக்கும் the selections that they have been made is absolutely fine, even though there is always going to be a question on the players who are missing out there. திருப்தி ம். படுத்தவே முடியாது. நம்மளே இப்போ ஒரு சில செலெக்ஷன்ல என்ன சொன்ன, இந்த செலெக்ஷன்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. இதுக்கு மேல அவங்க பெட்டரா எடுக்க முடியாது. they have rewarded the right people. சரண் ஜெயின் really deserve a chance. ஆனா இந்த மும்பைல ஒரு அந்த தனுஷ் கோட்டியன், ஓகே, ம். அவரு ஒருத்தர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. he was the one who was first in line to get in. ஓகே, அவரு ஒரு கரெக்ட். பட்டூஸ் பேட்ஸ்மேன், வேற விடே வேற கொடுக்க மாட்டாரு, நிறைய இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் எல்லாம் அவர் ஆடி இருக்காரு. மேபி தட் டோன்ட் பி கொஸ்டின் அரைஸ். நான் வந்து இப்ப சரண் ஜெயினோட இதை சொல்லிட்டேன், பர்ஃபார்மன்ஸஸ் சொல்லிட்டேங்க போது, குர்னூர் பிராட், there is a reason why குர்னூர் பிராட் is there is a reason why தேவ்தத் படிக்கல் is there. ஷாய் சுதர்ஷன் doesn't recover, ஸ்ட்ரைட்டா தேவ்தத் படிக்கல அந்த பிளேஸ்ல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பிரசித் கிருஷ்ணா has been on and off performing, if not great, but he's been delivering. அந்த இங்கிலாந்துலயும் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஸ்கொயர் பண்ண போது பிரசித் கிருஷ்ணா ஹிட் சம் டெல்லிங் ப்ளோஸ். ம். இஸ் த ஆனஸ்டி அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப கரெக்டா இது பண்ணிருக்கேன். துருவ் ஜுரால் ஆல்சோ பர்ஃபார்ம்டு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் தி ஸ்குவாட் 9 out of 10 and I expect India to get back to winning base. உங்க தாட்ஸை நீங்க கொடுங்க on this before we go for the next segment. 100% பீட்டர், நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அந்த ஸ்வீப் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியும் நிறைய டைசெக்ட் பண்ணீங்க, நீங்களும் ஆஷனாவும் பேசும்போதும் நிறைய டைசெக்ட் பண்ணீங்க, எப்படி வந்து ஃபீட் யூஸ் பண்றதோ இல்ல அந்த ஸ்வீப்பிங் ஆப்ஷன்ஸை எப்படி இந்தியா எடுத்துட்டு வர போறாங்க அகெயின்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், டேர்னிங் விக்கெட்ஸ், ரெட் பால்ல எஸ்பெஷலி இந்த ப்ரிப்பரேஷன் வைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு டேக்கிங் ஆல் திஸ் இன்டு கன்சிடரேஷன். 100% ஸ்ரீலங்கா சீரீஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன். அதையுமே இந்தியா கண்டிப்பா மைண்ட்ல வச்சுப்பாங்க. there has been a lot of things that has been spoken in terms of test cricket னு டெஸ்ட் கிரிக்கெட் மேல ஃபோக்கஸ் கண்டிப்பா நிறைய இருக்க போகுது. பட் ஒரு ஆடட் ப்ரெஷரும் இருக்கும்ல இந்தியாவுக்கு. இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இந்த ப்ரிப்பரேஷன் வைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஒர்க் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு சிஓஇலயோ, எங்க பிராக்டிஸ் பண்ண போறாங்களோ அந்த மாதிரி பிச்சஸை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி போலர்ஸை கூப்பிட்டு அந்த மாதிரி ஹார்டா த்ரோ பண்ணி பக்குடு திரும்புற மாதிரியோ இல்ல பவுன்ஸ் ஆகி திரும்புற மாதிரியோ அந்த மாதிரி விக்கெட்ஸ்ல எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்குவாடை நீங்க செலக்ட் பண்ண உடனே இன்டெலிஜென்ஸ் டீமோட உட்காந்து இங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், எனக்கு 4 பக்கம் டாக்குமெண்ட்டை கொடு. ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு நீங்க போன உடனே என்ன பண்ணும், ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் பேஸ்ட் ஆன் வாட் த்ரெட் யூ ஆர் கோயிங் டு சீ, கன்ஸ்ட்ரக்ட் த
ஆப்போசிஷன் அட்டாக் அதுக்கு மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஒரு சிலர் சொன்னா சார் நீங்க உடனே உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்றீங்க அப்படிம்பாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஒரு ஆஸ்திரேலியா டூர் போறோம். சவுத் ஆப்பிரிக்கால டூர்னா எதுவுமே நான் பெருசா வந்து வீங்கவே மாட்டேன். அவங்களுக்கு தெரியாதா டே இன் அண்ட் டே அவுட் ஆடிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவேன். இப்போ ஒரு இந்தியாவுக்கு போறோம், ஒரு ஸ்ரீலங்காக்கு போறோம், ஒரு பங்களாதேஷ் போறோம்னா when I was working with the South African team until 2021 முதல்ல என்ன பண்ணுவேன், எங்க நம்ம தோக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ம் தோக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, த்ரெட் எங்க இருக்கு, எந்தெந்த போலர் வச்சு எப்படி நல்லிஃபை பண்ண பார்ப்பான், அவனை எப்படி ஆடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சத ஒரு டாக்குமெண்டா கொடுத்துருவேன். உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு சில கோச்சஸ், ஓகே ஃபைன், எந்தெந்த பேட்ஸ்மேனு எந்தெந்த ஷாட் ஆடணும், எப்படி எப்படி அடாப்ட் பண்ணுன்றதையும் ஒரு டாக்குமெண்டா கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சார் கேரி கஸ்டன். முதல்ல அமிச்ச உடனே இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2012 ஸ்டார்ட் ஆச்சு. 2011 தான் வந்தாரு. என்ன ஒரு 6 மாசம் பார்த்தாரு. பார்த்துட்டு தான் ம் அப்படியே நம்ப ஆரம்பிச்சாரு. இந்த இங்கிலாந்து சீரீஸ் முதல்ல போகும்போது பிராடு, ஆண்டர்சன், பிரெஸ்னன், ஸ்வான் செம்ம டீம் அது. ஸோ எப்படி அடிக்க முடியும் இங்கிலாண்ட அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ். கென்னிங்டன் ஓல்ல ஆடுறோம், ஹெடிங்லேல ஆடுறோம், லார்ட்ஸ்ல ஆடுறோம், எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த த்ரெட் இருக்கு, எப்படி அடிக்கணும், பேட்டிங்ல அடிக்கணும்னா போலிங்ல அடிக்கணுமா, எங்க டிஃபென்சிவா இருக்கும், எங்க அஃபென்சிவா இருக்கும், டீம் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு, இண்டிவிஜுவல் பிளேயர் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹவு அ பர்டிகுலர் பிளேயர் பேட்ஸ்மேன் ஹாஸ் டு பிளே அகேன்ஸ்ட் சீமர்ஸ் ஸ்பின்னர்ஸ் சொல்லிட்டோம்னா உடனே இப்ப நீங்க 15ஆம் தேதி டெஸ்டியா நீங்க ஆல்ரெடி வந்து 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ போறீங்க. 12 நாள் நீங்க என்ன தினமும் போயிட்டு அரை மணி நேரம் பேட்ஸ் நெட்ல ஆடிட்டு வரீங்களா? இட்ஸ் அப்சல்யூட்லி ஆஃப் நோ யூஸ். நீங்க எப்படி போறீங்கும் போது யூ ஹேவ் டு பிராக்டிஸ் வித் பர்பஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் கோயிங் டு டிஃபீட் யூ, ஹவ் am I going to counter them. That has to come and the 10-12 days of practice, intense practice sessions with purpose before the test match begins. அப்படிங்கும் போது இதைத்தான் நான் பண்ணுவேன். விக்கி ரேட்டிங் மட்டும் கொடுங்க பிஃபோர் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் சீரீஸ். நான் வந்து 9 out of 10 கொடுக்குறேன் செலக்டர்ஸ் ஃபார் தி ஸ்பாட் பிக்டு. and I expect India to win the series. Please give me your thoughts. என்னோட ரேட்டிங் வந்து 8.5 பிடாக். நானுமே வந்து ஐ பி ஸ்லைட்லி கிரிட்டிக்கல். ஏன்னா 8.5 ஏன் கொடுக்குறேன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து ஐ திங்க் பேலன்ஸ் வைஸ் எப்படி எடுத்துட்டு வர போறாங்க இந்த சீரீஸ்ல, எஸ்பெஷலி பேட்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி பேலன்ஸ் கொண்டு வர போறாங்கன்ற ஒரே ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் 8.5 கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி எனக்குமே 2-0 ஒரு ஒயிட் வாஷ் எடுக்கணும் அங்க அப்படின்றது தான் வந்து நம்மளோட திங்கிங்கா இருக்கும். ப்ராபப்ளி இதுதான் என்னோட take on whatever the squad that they have released. If you want to add something, please add. இல்லனா ஒரு சூப்பர் क्वेश्चन வச்சிருக்கேன் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல AK Gaming 6694 என்ன கேட்டிருக்காருன்னா, ஐபி டாக் சார் and Vicky bro, two bowlers play on the same match. One bowler bowls almost entirely at the death and returns 4 overs 40 runs 3 wickets. The other bowler outside the death overs and finishes 4 overs 21 for 1 wicket. Why do we still compare their economy rates as if they faced the same challenge? Should bowling stats be weighted based on the phase of the innings, or are we misleading ourselves about who is the better T20 bowler really is? என்ன கேக்குறாருன்னா, டஃப் ஓவர்ஸ் போட்டு ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கிற பவுலருக்கும் அந்த டஃப் ஓவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மிடில் ஓவர்ஸோ பவர் பிளேலையோ முடிச்சுட்டு 4 overs 20 for 1 எடுக்கிற பவுலரையும் சேம் பெடஸ்டல்ல போட்டு சேமா கம்பேர் பண்றீங்க எக்கானமி ரேட்டை வச்சு. இது நியாயமா இல்லையான்னு கேக்குறாரு சிம்பிளா. நியாயமே இல்ல. இப்ப பர்பிள் கேப் ஒரு சில போலர்லாம் பாத்தீங்கன்னா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு 6 கொடுக்குற ஆளா கூட இருப்பான். பிளைண்டா என்ன யோசிக்கிறான், அவன் டீம் வந்து 257 கொடுத்துருக்கோம் 20 ஓவர்ல 4 for 67 4 மேட்ச் எடுத்திருப்பான். பர்பிள் கேப் பாயிண்ட்ஸ் போயினே இருப்பான். கரெக்ட். Whole clarity is going to be the most important thing even when it comes to economy, based on the strength of the bowler, where he is expected to deliver in which phase. இப்போ ஒரு சிலர் நீங்க எப்படி எடுப்பீங்க, எக்ஸ்பர்ட் டெத் பவுலர்னு எடுப்பீங்க. கடைசி 3 ஓவர் டெத்ல தான் எல்லா மேட்சும் போடுவான். கடைசி 3 ஓவர்ல எக்ஸப்ஷனலா போட்டிருப்பான். 3 ஓவர்ல 29 ரன். பட் ஓவரால் ஸ்கோர் கார்டை பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 39 இருக்கும். இவனெல்லாம் வச்சுன்னு ஆடுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பிளேயரை வந்து எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ரோல் தட் ஹஸ் பீன் அசைன் டு ஹிம் அண்ட் வாட் ஃபேஸஸ் ஆஃப் த கேம் இஸ் போலிங். நிறைய T20 கிரிக்கெட் ஆடிக்கீங்க, நான் சொல்றதை ஒத்துப்பீங்க. மோஸ்ட் டிஃபிகல்ட் ஓவர் டு போல் இன் பர் பிளேஸ் 5th ஓவர் 6th ஓவர், நாட் த ஃபர்ஸ்ட் ஓவர். தப்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஓவர்.
அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் லான்ச் பண்றான். ஒரு சில சமயம் என்ன 4 ஓவர்ல 23க்கு நோலாஸ் இருப்பான். 5வது ஓவர் 6வது ஓவர் கதாயுதத்தை எடுக்கும் போது ஒரு போலரை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து கொஞ்சம் ஃபீட் நிறைய மூவ் ஆகுது, டைம் எடுப்பாங்க. திலக் வர்மா சொல்ற பாருங்க, டைம் எடுக்கிற மாதிரி. அவர் டைம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 5வது பலியாடா ஒருத்தனை கொண்டு வருவாங்க. அவன் 11 ரன் கொடுத்தோடனே இந்த தண்டத்தை போய் கிரிக்கெட் ஆடுறான் பாரு அப்படிம்பாங்க. ஒரு சில போலர்லாம் எப்படின்னா டெசிக்னேட்டட் பவர் பிளே ஸ்பின்னர். ஒரே ஒருத்தர் தான் தில்லாலங்கடி சுனில் நரேன். எப்ப வேணாலும் போடு, எப்ப போட்டாலும் 5 ரன்னு. அந்த மாதிரி எல்லா பவுலர் வரும்போது பிகாஸ் இஸ் கேம் சென்ஸ் இஸ் பின் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட்ங்கும் போது பர்ஃபார்மன்சஸ் நீங்க வெயிட்டேஜ் எப்படி கொடுக்கணும்னா பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். நான் ஒரு அல்கோரிதம் போடுறேன் பாருங்க, 6 ஓவர்ல எவ்வளவு இருக்கணும், 10 ஓவர்ல எவ்வளவு இருக்கணும்னு. அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஒரு 53 ஃபார் நோலாஸ் 5 ஓவர்ல எடுத்து 6வது ஓவர் ஒரு போலர் போடுறான் 9 ரன் கொடுக்குறான்னா தட் இஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபார் மீ. கரெக்ட். ஆனா என்ன பண்ணுவாங்க, அவன் 53 ஃபார் நோலாஸ் இருப்பான், இவன் 6வது ஓவர்ல 9 ரன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் 14 ஓவர்ல பேட்டிங் கொலாப்ஸ் ஆயிருக்கும். இவனோட எக்கானமி 9 இருக்கும். பட் எங்க வந்திருக்கான். So the most important thing is the player has to be judged not just because of his economy, not just because of his strike rate, at the stage where he is wanted and how much has he delivered based on the situation. ஓகே, ஒரு 13 ஓவர்ல 101 ஃபார் 2 இருக்கு. 14வது ஓவர் என்ன சொல்றான் கேப்டன், எனக்கு ஒரு 9 ரன் போட்டு போ, எனக்கு வேணாம், எனக்கு ப்ளீடிங்ன்றது என்ன 15 ரன் ஒரு ஓவர் நீங்க கொடுத்தீங்கன்னா மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ ஒருத்தர் 101 ஃபார் 1 இருக்கான் 12 ஓவர்ல இருக்கும்போது, அப்ப நான் 9 ரன் கொடுக்குறேன்னா வித் வெல் செட் பேட்ஸ்மேன் இஸ் ஓல்ட் ஓவர் ஃபார் மீ. அந்த மாதிரி 4 ஓவர்ல ஒருத்தன் 36 கொடுத்தாங்க, 177 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் 4 ஓவர்ல 36னா இவனோட ஓவரால் எக்கானமி இஸ் மோர் தென் த டீம்ஸ் எக்கானமி தட் ஹஸ் பீன் கன்சிடர்ட். அப்ப என்ன பண்ணுவான், இந்த தண்டத்தை வச்சிட்டு இருக்காங்க, இந்த தண்டம் விக்கெட்டும் எடுக்காது, இந்த தண்டம் எக்கானமி இல்லை, இவன்லாம் எப்படிடா கிரிக்கெட் ஆடுறான்னு. ஸோ ஒரு பிளேயர் நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த வெயிட்டேஜ் ஃபேக்டர் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஹவு த கேம் இஸ் ப்ராக்ரஸிங். ஒன்னு, வாட் இஸ் த ஆவரேஜ் பார் ஸ்கோர் ஆன் த பிச்சு, அந்த எந்த சிச்சுவேஷன்ல அவன் போலிங் போட்டிருக்கான், எந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு போலிங் போட்டிருக்கான். டிம் டேவிடுக்கு நீங்க கடைசி 2 ஓவர் போடுறீங்க டெத்துல, டிம் டேவிட் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, 2 ஓவர்ல நீங்க 22 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கணும். என்ன பண்ணிருப்பான் அந்த போலரு, பவர் பிளேல 2 ஓவர்ல 20 கொடுத்துருப்பான். ஓகே, ஃபின் ஆலன் மாதிரி ஒரு போலரு பேட்ஸ்மேனுக்கு 2 ஓவர்ல 20 கொடுத்துருப்பான். டிம் டேவிட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு 17-19 ஓவர் 2 ஓவர்ல 22 கொடுத்துருப்பான். 4 ஓவர் 42 வந்துருக்கு. சொன்ன மாதிரி காரி துப்பாங்க. இந்த நாய் 4 ஓவர் 42 ரன் போறான், இவனை வச்சிட்டு இருக்காங்கன்னு. So how we have to judge a player is based on the situation where he is bowling, whom he is bowling, and what conditions is he bowling, and what is the par scoreன்றத வச்சு தான் டிசைட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சொல்லுறேன், இல்லன்னு சொல்லுங்க பாப்பா, நிறைய 5 விக்கெட் எடுத்திருப்பீங்க. பாடு கேவலமா ஒரு நாளைக்கு போட்டு 5 விக்கெட் எடுத்திருப்பீங்க. ஒரு ஃபுல் டாஸ், இங்க ஒரு பால் காட் கண்டிப்பா ஒரு அரைக்குழிய வெட்டி தேர்ட் மேன்ல கேட்ச். ஒரு சில நாள் எப்படின்னா ஒரு பஸ்லிங் 7 ஓவர் ஸ்பெல் போட்டிருப்பீங்க, ஒரு விக்கெட் விழாது. விக்காட போய் ஸ்கொயர் அப் ஆகி எட்ஜ் வந்து தேர்ட் ஸ்லிப்பும் கல்லிக்கு நடுவில் பிச்சின் போகும் 4. ஒரு ஹாஸ்டைல் ஸ்பெல் போட்டிருப்பீங்க. ஸோ ஹவு யூ ஹேவ் டு பி ஜட்ஜ் இஸ் நாட் even based on economy, not even based on the wickets. On that particular time, what is required from you for the team have you delivered? Yes, that should be a 5-star rating. இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி கொண்டு வந்து பர்பிள் கேப்பையும் ஆரஞ்சு கேப்பையும் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த வியூவர்ஸ் ரேதர் தேன் போரிங் நம்பர் ஆஃப் ரன்ஸ். ஒரு சில சமயம் 120 ரன் அடிச்சிருப்பீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கும். அந்த 120 ரன் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கும். ஒரு 5 விக்கெட் எடுத்திருப்பீங்க, எந்த பிரயோஜனமும். கடைசி 19 ஓவர்ல 244 இருக்கும் ஸ்கோரு, கடைசி ஓவர்ல சுத்தி ஒருத்த 4 விக்கெட் எடுத்திருப்பான், எந்த பிரயோஜனமும் கிடையாது போது if they can find an algorithm, performance weightage factor to judge a player not just because on the economy and strike rate, it will be more interesting for the viewers. Brilliant question. இதுதான் கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றது whatever little I know I have shared. Vicky, please add on. 100% பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சி
இப்போ வந்து முன்னாடிலாம் அட்லீஸ்ட் வந்து நீ சொல்லுவீங்க 4 ஓவர் 32 போட்டா சோறு இறங்காது தொண்டையில சிக்கும் அப்படின்வீங்க. இப்பெல்லாம் 4 ஓவர் 40 ஒரு விக்கெட் போட்டா சூப்பர் போலிங். அன்னைக்கு அவன் தான் பெஸ்ட் போலரா தெரியுவான். ஸோ அதனால கேம் ஹஸ் ஆல்சோ எவால்வ்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போலர்ஸும் வந்து இப்போ தேர் நாட் லுக்கிங் அட் தேர் 4 ஓவர்ஸ் கோட்டா. அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேஸ் எந்த ஃபேஸ்ல போலிங் போடுறாங்க, டீமுக்கு என்ன தேவைன்றதான் பாக்குறாங்க. டு an extent வந்து வேர் டாட் பால்ஸ் இஸ் ப்ரையாரிட்டி இஸ் மோர் தேன் விக்கெட்ஸ் இன் T20 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு கேம். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால பேட்ஸ்மேனை டை டவுன் பண்ணி கம்முன்னு வைக்க முடியுமோ, சைலண்டா வைக்க முடியுமோ, அதுதான் இஸ் கோயிங் டு அப்ரிஷியேட் இன் T20 கேம்னு நான் ஃபீல் பண்றேன். பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். பிஃபோர் யூ கிவ் த க்ளோசிங் தாட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபைனல்ஸ் பிடாக். ஒன் மோர் டைம் டைட்டில் டிஃபென்ஸ் இன்னொரு வாட்டி டிஃபென்ஸ் பண்ணுங்க, அடிங்க டைட்டில் செகண்ட் டைம் ஜிஎஸ்எலுக்கு. ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் மீ. க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். நல்ல டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கால்லட் இஸ் கோயிங் டு பி a ஸ்பின் மைட் ஃபீல்டு. இல்ல ஒருவேளை அவங்க பயந்துன்னு செம்ம ஃபிளாட் ட்ராக் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். செம்ம ஃபிளாட் ட்ராக்ல இந்தியா பத்தி வச்சுக்கிட்டே நிறுத்துருவாங்க. அந்த ஃபிளாட் ட்ராக்ல எப்படி இரிட்டேட் பண்ணி சஃபகேட் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுன்னு இந்தியாவுக்கு தெரியும் போது தட் இஸ் கோயிங் டு பி பிளேயிங் இன் இந்தியா ஹேண்ட்ஸ். இட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு சி. காலோட ட்ரெடிஷன் உடஞ்சி திரும்பும். எஸ்எஸ்சி வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங். ட்ரெடிஷ்னலா ஸ்லோவா உடைய ஆரம்பிக்கும். காலில் பாலமா உடையும் பிச்சு. ஆடவே 4th இன்னிங்ஸ்ல எந்த டார்கெட்டையும் சேஸ் பண்ண முடியாது. நீங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாப்பேன் என்ன நடக்குதுன்னு. செலக்டர்ஸ் ஆஃப் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. The question mark is the fitness for Shai Sudarshan and Bumrah, which we believe they'll be fit on time. அப்படியே பும்ரா ஃபிட் ஆன் டைம்னா அந்த மாதிரி ஒரு பிச்சில் பும்ராவை எக்ஸ்போஸ் பண்ணணுமா, தேவையா தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். Let us see what they will do. Honestly speaking, the selectors have done a good job. Hopefully, India find their combination and get back to the winning ways to give them any chance progressing into WTC final. அது ஒண்ணுதான், இந்த WTC ஒண்ணுதான் நம்ம கேபினெட்ல இல்ல. இந்த சீரீஸை விட்டாங்கன்னா கடையெடுத்து முடியலாம். அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே கிடையாது. We have to win this series 2-0. I'm pretty optimistic that India will win both the test matches. விக்கி அப்படிதான் நினைக்கிறாரு. அக்யூரேட்டா தான் இருந்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது. We will come back and do few more reviews of lot of tournaments that is going around the world with your very own 100% accurate blast finish. Until then, thanks a lot. Bye bye.